ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் சினிமாவில் நடிச்சிட்டு வர நடிகைகள் திருமணம் பண்ணிக்கிட்டு சில நடிகைகள் இரண்டாவதா திருமணம் பண்ணிக்கிறாங்க. சில நடிகைகள், அதாவது நான் இப்போ சொல்ல போற நடிகைகள் எல்லாம் திருமணம் பண்ணி விவாகரத்து செஞ்சுட்டு இப்போ வரைக்கும் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்காம தன் பிள்ளைகளோட சில பேர் பார்த்தீங்கன்னா தனியாகவும் வாழ்ந்துட்டு வராங்க. சிங்கிள் பேரண்டா தன் பிள்ளைகளையும் வளர்த்துட்டு வராங்க. அது எந்தெந்த நடிகைகள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நடிகை ஷீலா 60s டைம்ல இருந்து நடித்த நடிகை. 2015ஓட தமிழ்ல ஆக்ட் பண்ணல. மலையாள மூவிலாம் இப்போ வரைக்கும் நடிச்சுக்கிட்டு வராங்க. முதல்ல எக்ஸ்வியர் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணி 1970 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவதா ஆக்டர் ரவிச்சந்திரன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்களையும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரவிச்சந்திரன் 2011 இறந்து போயிட்டாரு. இவங்களுக்கு ஜார்ஜ் விஷ்ணு அப்படின்னு சொல்லி ஒரு மகனும் இருக்கிறாங்க. இவங்களும் ஒரு ஆக்டர். நடிகை ஜெயசுதா இவங்களும் 70s டைம்ல இருந்து நடிச்ச நடிகை. இப்போ வரைக்கும் ஆக்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. அம்மா ரோல்கள்ல இப்போ மூவிஸ்லாம் இவங்களை நம்ம பார்க்கலாம். 1982 ராஜேந்திர பிரசாத் இவங்களை திருமணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவதா ஆக்டர் நிதின் கபூர் இவங்களை 1985 திருமணம் பண்ணி 2017 இவங்களையும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு இப்போ 2 மகன்கள் இருக்கிறாங்க. இப்போ இவங்க பிள்ளைகளோட இப்போ தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. நடிகை லிசி தமிழ்ல ஒரு 4 படம் மட்டுமே நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இப்போ உள்ள 80s டைம்ல, அதாவது 80களில். மற்ற மொழிகளில் படங்கள் இப்போ வரைக்கும் நடிச்சுக்கிட்டு வராங்க. 1990 பார்த்தீங்கன்னா டைரக்டர் பிரியதர்ஷன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு 2016 இவங்களை டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க. அதுல இவங்க மகள் கல்யாணி பிரியதர்ஷன் இவங்களும் ஒரு நடிகை. இப்போ 2 பிள்ளைகளோட இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க லிசி அவர்கள். நடிகை சரிதா இவங்க 2 திருமணம் செஞ்சு விவாகரத்து செஞ்சுக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிளா தான் இப்போ இருக்கிறாங்க. 70s டைம்ல இருந்து நடிச்ச நடிகை இப்போ ஜீ தமிழ்ல மகா நடிகை அப்படிங்கிற ஷோவில் ஜட்ஜாவும் இருக்கிறாங்க. 1975 வெங்கட சுப்பையா இவங்களை திருமணம் பண்ணி 1976 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவதா ஆக்டர் முகேஷ் இவங்களை 1988 திருமணம் பண்ணி 2011 இவங்களையும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. சரிதா பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிளா தான் தன் மகன்களை வளர்த்துட்டு வராங்க. நடிகை பானுப்பிரியா ஹீரோயினியா தொடங்கி அக்காவா அம்மாவா ரோல்கள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துருப்போம். இப்போ படங்களை இவங்களை நம்ம அதிகமாக பார்க்க முடியறது இல்லை. என்ன அப்படின்னா முன்னாடி மாதிரி அந்த டயலாக்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியலையாம். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால படங்கள்ல இப்போ நடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 1998 ஆதர்ஸ் கௌசல் இவங்களை திருமணம் பண்ணி 2018 பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மகளும் இருக்கிறாங்க. இப்போ படங்கள்லையும் இவங்க நம்ம பார்க்க முடியறதில்லை. நடிகை ரேவதி தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா என பல மொழிகளில் நடிச்சிட்டு வர நடிகை. கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட் நடிகையாகவும் இருக்கிறாங்க. 1986 ஆக்டர் சுரேஷ் சந்திரமேனன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு 2013 டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. டிவோர்ஸுக்கு அப்புறம் IVF மூலமா, அதாவது செயற்கை கருத்தரிப்பு மூலமா ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாங்க. நடிகை நளினி ஆக்டர் ராமராஜன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 1987 திருமணம் பண்ணி 2000 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் இப்போ தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் அப்படின்னு சொல்லி ட்வின்ஸ் பேபியா இவங்களுக்கு இருக்கிறாங்க. எவ்வளோதான் தனித்தனியாக வாழ்ந்துட்டு வந்தாலும் எந்த ஒரு பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே 2 பேரும் ஒன்றா நடத்தி அதை பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே நடத்திட்டு வராங்க. அப்படி இருந்தும் தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. நடிகை சீதா நடிகர் பார்த்திபன் இவங்களை 1990 திருமணம் பண்ணி 2001 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 மகள் மற்றும் ஒரு மகன் இருக்கிறாங்க. செகண்டா நடிகர் சதீஷ் இவங்களை 2010 திருமணம் பண்ணி 2016 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ சீதா 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க. தோட்டங்கள்லாம் வச்சு அமைச்சு அதெல்லாம் சோசியல் மீடியா பக்கத்தில் பதிவிட்டுக்கிட்டு வராங்க. நடிகை அம்பிகா இவங்க 2 திருமணம் பண்ணியிருக்காங்க. 1988 பிரேம்குமார் இவங்களை திருமணம் பண்ணி 1996 டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. 2000 ரெண்டாவதா ரவிகாந்த் இவங்களை திருமணம் பண்ணி 2002 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம நடிகை அம்பிகா இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. இப்போ அதிகமாக இவங்கள ஷோவில் ஜட்ஜாக பார்த்துட்டு இருக்கோம். இவங்களும் பார்த்தீங்கன்னா தனியாக தான் வளர்ந்துட்டு இப்போ பிள்ளைகளை தனியாக வளர்த்துட்டு வராங்க. டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நடிகை ரோஹிணி 1996 நடிகர் ரகுவரன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு சாய் ரிஷிவரன் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் இருக்கிறாங்க. 2004 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க நடிகர் ரகுவரன் அவர்களை. 2008 நம்ம நடிகர் ரகுவரனும் இறந்து போயிட்டாரு. இப்போ ரோஹிணி படங்கள்ல நடிச்சுக்கிட்டு வராங்க. அவங்க மகன் கூட இருக்கிறாங்க. நடிகை கௌதமி 1988 சந்தீப் பார்ட்டியா இவங்களை திருமணம் பண்ணி இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க. 1999 அதாவது ஒரு திருமணமான ஒரே வருடத்தில் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவதா நடிகர் கமல் கூட ஒரு 10 வருடம் லிவிங்ல இருந்தாங்க. இப்போ அவங்க மகள் கூட இப்போ தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. நடிகை சுகன்யா திருமணமாகி ஒரே வருடத்துல டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. 2002 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஸ்ரீதர் அப்படிங்கிறவங்கள. 2003 டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ படங்கள்ல அதிகமாக இவங்களையும் பார்க்க முடியறதில்லை. இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க. செகண்ட் மேரேஜும் பண்ணிக்கல. நடிகை சரிகா
ஹிந்தி பட நடிகை கமலோட 2வது மனைவி, நடிகை மட்டுமல்லாமல் காஸ்டியூம் டிசைனரும் கூட. 1988 நடிகர் கமல் இவங்களை திருமணம் பண்ணி 2004 டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க, ஸ்ருதிகாசன் மற்றும் அக்ஷராகாசன். நடிகை சோனியா அகர்வால், நடிகர் தனுஷ் அவங்களுடைய அண்ணன் டைரக்டர் செல்வராகவன் இவங்களை 2006 திருமணம் பண்ணி 2010 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. 2வது நம்ம சோனியா அகர்வால் திருமணம் பண்ணிக்கல. அதிகமாக படங்கள்லேயும் நம்ம இவங்களை பார்க்க முடியறதில்ல. இப்போ ஒரு சில படங்கள் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. நடிகை லலிதா குமாரி 80s 90s காலகட்டத்தில் நடித்த நடிகை. நடிகர் பிரகாஷ்ராஜ் இவங்களுடைய முதல் மனைவி. 1994 திருமணம் பண்ணி 2009 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 மகள் மற்றும் 1 மகன் இருக்கிறாங்க. அதில் ஒரு மகன் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. நடிகை மஞ்சு வாரியர் மலையாள நடிகை. தமிழில் அசுரன் படம் மூலமாக ஃபர்ஸ்ட் மூவியாக இவங்களுக்கு அமைஞ்சிருந்தது. அந்த முதல் படத்திலே ரொம்பவே பிரபலமானாங்க. தொடர்ந்து தமிழில் துணிவு, வேட்டையன், விடுதலை பார்ட் 2, இனி வரப்போகிற 2 படமும் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ ஒரு பிரபலமான நடிகையாக இருக்கிறாங்க. ஆக்டர் திலீப் இவங்களை 1998 திருமணம் பண்ணி 1 மகளும் இருக்கிறாங்க. 2015 டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. திலீப் பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. மஞ்சு வாரியர் செகண்டாக மேரேஜ் பண்ணிக்கல. நடிகை இஷா கோபிகார் தமிழில் காதல் கவிதை, நெஞ்சினிலே, ஜோடி, நரசிம்மா, அயலான் உள்ளிட்ட படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. 2009 டிம்மி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு 2023 போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தான் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நடிகை வனிதா விஜயகுமார், கண்டிப்பாக இவங்களை பற்றி சொல்லையே தேவையில்லை. 4 திருமணம் பண்ணியிருக்காங்க. நடிகர் ஆகாஷ் இவங்களை 2000 திருமணம் பண்ணி 2007 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. 2007 ராஜன் ஆனந்த் அவங்களை திருமணம் பண்ணி 2012 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. 3வது ராபர்ட் மாஸ்டர் கூட சில வருடங்கள் லிவிங்கில் இருந்தாங்க. 4வது பீட்டர் பால் அப்படிங்கிறவங்க 2020 திருமணம் பண்ணி 2020 டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. பீட்டர் பால் அவரும் இறந்து போயிட்டாரு. வனிதா விஜயகுமாருக்கு பார்த்தீங்கன்னா 1 மகன் மற்றும் 2 மகள்கள். நடிகை ஐஸ்வர்யா பாஸ்கரன், நடிகை லட்சுமி இவங்களுடைய மகள். இவங்க வாய்ஸுக்குன்னே நிறையவே ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு போல்டான வாய்ஸ், கொஞ்சம் நெகட்டிவ் கலந்த ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். தன்வீர் அகமத் இவங்களை 1994 திருமணம் பண்ணி 1996 டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. 1 மகள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கணவருடைய புகைப்படத்தை எந்த ஒரு இடத்துலையுமே பதிவிடலை. நடிகை விந்தியா இவங்க இப்போ நம்ம படங்களில் பார்க்க முடியதில்லை, அரசியலில் இருக்காங்க. 2008 நடிகை பானு பிரியா இவங்களுடைய பிரதரான கோபாலகிருஷ்ணன் என்பவங்களை பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணி 2012 டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நம்ம இந்தியா படங்களையும் நடிக்கல, அரசியலில் இருக்கிறாங்க, சிங்கிளாக தான் இருக்கிறாங்க. நடிகை மனிஷா கொய்ரலா பாம்பை படம் மூலமாக தொடங்கி தமிழ், ஹிந்தி என மற்ற மொழிகளையும் இப்போ வரைக்கும் படங்கள் பண்ணிக்கிட்டு வராங்க. 2010 சம்ரத் தகல் இவங்களை திருமணம் பண்ணி 2012 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கல, இப்போ தனியாக தான் இருந்துட்டு வராங்க. நடிகை ஹீரா ராஜகோபால் 90s பட நடிகை, ஹீரோயினி அப்படின்னு கூட சொல்லலாம். அஜித் அவர்களை காதலிச்சு பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. 2002 புஷ்கர் மாதவ் இவங்களை திருமணம் பண்ணி 2006 பார்த்தீங்கன்னா டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. காணாமல் போன நடிகை லிஸ்ட்டில் இவங்களும் கண்டிப்பாக இருக்கிறாங்க. 90s ஒரு கனவு கண்ணி அப்படின்னு சொல்லப்பட்ட நம்ம ஹீரா ராஜகோபால் இப்போ எந்த ஒரு படங்கள்லையும் நடிக்கலை, செகண்ட் மேரேஜும் பண்ணிக்கல. நடிகை அஞ்சு பிரபாகர் குழந்தை நட்சத்திரமா தொடங்கி சில காமெடி ரோல்களையும் நடிச்சிருக்கிறாங்க. 1996 ஆக்டர், அதாவது ஒரு வில்லன் நடிகர் அப்படின்னு கூட சொல்லலாம், டைகர் பிரபாகர் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 1997 டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. 1 மகனும் இருக்கிறாங்க. 2001 நம்ம டைகர் பிரபாகர் இறந்தும் போயிட்டாரு. இப்போ நம்ம அஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீரியலில் அதிகமாக நம்ம இவங்களை பார்க்க முடியுது, சீரியலில் நடிச்சுக்கிட்டு வராங்க. நடிகை கனகாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அந்த டைமில். தொடர்ந்து படங்கள்லாம் நடிச்சுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தது உண்டு. ஆனால் ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு இப்போ மாறியும் இருக்கிறாங்க. என்ன ஆனாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு அப்டேட்டுமே தெரியாமல் இருந்தது. இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சில வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய இவங்களை பற்றின அப்டேட்டே தெரியாமல் கூட இருந்துச்சு. பொறியாளர் முத்துக்குமார் அப்படிங்கிறவங்களை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும், அவங்களுடைய கணவர் பார்த்தீங்கன்னா திருமணமான 15 நாளில் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியும் நியூஸ் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருது. ஆனால் இது உண்மையா அப்படின்னு சொல்லி தெரியல. கனகா அவர்கள் பார்த்தீங்கன்னா தெரிவிக்கல உண்மையா அப்படின்னு சொல்லி. இப்போ இவங்களுடைய புகைப்படங்கள் சமூக வலைத்தளம் பக்கத்தில் நிறையவே ஷேர் பண்ணிட்டு வராங்க. அவங்களா இவங்க நம்ம நடிகை கனகாவா அப்படின்னு சொல்லி. நடிகை ரஜினி பிரவீன் 80s 90s காலகட்டத்தில் நடித்த நடிகை. ஆக்டர் பிரவீன் இவங்களை 1998 திருமணம் பண்ணி 2008 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்ம தமிழ் மூவி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா இளமை காலங்கள், நாகம், நவகிரக நாயகி, ஊமை விழிகள், சங்கர் குரு, வெற்றி விழா, ஊர் மரியாதை உள்ளிட்ட படத்துலலாம் நடித்த நடிகை. நடிகை பிரகதி திருமணமாகி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் யாரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. 1 மகன் மற்றும் 1 மகள் இருக்கிறாங்க. தன் பிள்ளைகளை சிங்கிள் பேரண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு வராங்க, படங்கள் பண்ணிக்கிட்டு வராங்க. சோசியல் மீடியா பக்கத்துலையும் ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க.
நடிகை காயத்ரி ரகுராம். இவங்க ஒரு நடிகை மட்டும் இல்லாமல் கோரியோகிராஃபர். பிக் பாஸுக்கு அப்புறம் இவங்களுடைய உண்மை முகம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பிக் பாஸுக்கு அப்புறமா இவங்களை நிறைய பேருக்கு பிடிக்காம போயிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். 2006 தீபக் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணி 2010 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கல. நடிகை மம்தா மோகன்தாஸ் சிவப்பதிகாரம், குரு என் ஆளு, தடையற தாக்க, எனிமி, மகாராஜா உள்ளிட்ட படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. நிறைய பாடல்களும் பாடியிருக்காங்க. அதுல வில்லு படத்துல டேடி மம்மி வீட்டில் உள்ள பாடல் பாடினது இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு சில படங்கள்ல பாடல்கள் பாடியிருக்காங்க. 2011 பிரஜித் பத்மநாதன் இவங்களை திருமணம் பண்ணி 2012 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் திருமணம் பண்ணிக்கல. நடிகை சமந்தா 2017 நடிகர் நாக சைத்தன்யா இவங்களை திருமணம் பண்ணி 2021 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நடிகை சமந்தா செகண்ட் மேரேஜ் பண்ண போறாங்க. இவங்களை காதலிக்கிறாங்க, அவங்கள காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில ரூமர்ஸான வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். ஆனால் அவங்க கணவர் நாக சைத்தன்யா 2வதா திருமணம் பண்ணிக்கிட்டாரு. சிங்கர் சைந்தவி நடிகர் ஜிவி பிரகாஷ் இவங்களுடைய மனைவி 2013 திருமணம் பண்ணி 2024 செப்பரேட்டா பிரிஞ்சுட்டாங்க. 2025 தான் இப்போ இவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிது. இவங்களுக்கு அன்வி அப்படின்னு சொல்லி ஒரு மகளும் இருக்கிறாங்க. இவங்களுடைய விவாகரத்து, ஏன் நீங்க விவாகரத்து பண்றீங்க, விவாகரத்து பண்ணாதீங்க, சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பேர் அப்படின்னு கூட சொல்லலாம். நடிகை ரச்சிதா மகாலட்சுமி சின்னத்திரை அதாவது சீரியல்ல ஆக்ட் பண்ணி பிரபலமாகி இப்போ வெள்ளித்திரையிலே ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. 2015 சீரியல் நடிகரான தினேஷ் கோபாலசாமி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமா டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ படங்கள்ல நம்ம ரச்சிதா மகாலட்சுமியை பார்க்க முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் சினிமாவில் நடித்த நடிகைகளில் உங்களுக்கு எந்த நடிகை ரொம்ப பிடிக்கும், இவங்க தனியாக வாழ்றது கண்டிப்பாக இவங்க மேரேஜ் ஆகி இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி உங்கள் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.